நம்ம இந்த நாளில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 2வது 3வது அதிகாரத்தில் உள்ள 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதிய கடிதத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடக்க உரையாக முதலாவது இந்த 7 சபைகளும் துருக்கி என்று சொல்லக்கூடிய டர்க்கியில் உள்ள நிஜமான உள்ள இடங்கள் என்பதை குறித்து முதலாவது செய்தியில் பார்த்தோம். அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, மனம் திரும்புங்கள் என்கிற காரியத்தை குறித்து சொன்னதை குறித்து பார்த்தோம். 2வது செய்தியில் என்ன பார்த்தோம், இந்த 7 சபைகளும் எங்கெங்க இருக்கு, என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அதனுடைய சபையினுடைய சரித்திரத்தை குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக 3வது பாடத்தில் முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் வரை உள்ள சபையினுடைய எழுப்புதல், சபையினுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒரு நிமிஷம். இது ஆஃப் பண்ணி இது ஆனில் தான் இருக்குது. கரெக்ட். ஓகே. ஸோ 3வது செய்தியில் நம்ம சபையினுடைய சரித்திரம் முதலாவது வருஷத்திலிருந்து இந்த 2000 வருஷம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். போன பாடத்தில் என்ன பார்த்தோம்னா, எபேசு சபை, இந்த எபேசு பட்டணங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். இங்கே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு அதை ரீகேப் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த நோட்ஸ்லையும் பார்த்தீங்க. எப்படி பட்டணத்தில் ஒரு துறைமுகம் துறைமுகத்தில் இறங்குனீங்கன்னா அப்படியே ஆர்காடியன் வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 100 அடி அகலத்தில் ஒரு ரோடு, மார்பிளில் போட்ட ரோடு, 50 அடிக்கு ஒரு தூண் உள்ளது. அது அப்படியே எங்கே வரைக்கும் போகுது, ஒரு 30,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு தியேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நிமிஷம், டெக்னிக்கல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? Too many devices, I guess. Yeah. So, ஒரு நிமிஷம் நான் மைக் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறேன். Because of Wi-Fi, because there are 2 different Wi-Fi. There's one and a pair. ஒரு நிமிஷம், அந்த ஆடியோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுறாங்க. சாரி அபவுட் இட். Sorry for the inconvenience. சாரி, வி ஆர் போன மெசேஜில் சொன்ன மாதிரி வி ஆர் மேக்கிங் ஓவர் ஃபார் யுவர் பெட்டர். ஓகேயா? நவ் இஸ் பெட்டர்? ஓகே, ரைட், தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம போன செய்தியில் என்ன பார்த்தோம்னா, இந்த எபேசு பட்டணத்தை குறித்து பார்த்தோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எபேசு பட்டணத்தில் போனீங்கன்னா ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தில் இறங்குறோம். துறைமுகத்தில் இறங்கின உடனே என்ன பார்க்குறோம், துறைமுகத்திலிருந்து ஒரு பெரிய 100 அடிக்கு ஒரு ரோடு, ஆர்காடியன் வே என்று சொல்லக்கூடிய ரோடு. அதில் மார்பிள் அந்த ரோடு போட்டிருக்காங்க. 50 அடிக்கு ஒரு தூண் இருக்கிறது. அதில் நடந்து போய் நம்ம எங்கே போகிறோம், ஒரு 30,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு தியேட்டருக்கு போகிறோம். தியேட்டர்லேருந்து லெஃப்டில் எடுத்து திரும்பி போனோம்னா எங்கே போய் சேர போகிறோம், நம்ம அங்கே தியானால் என்று சொல்லக்கூடிய டயனாவுடைய ஆலயத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். தியானால் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகிறோம். அதற்கு பின்பாக அகோரா என்கிற மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், முதலாக எப்படி சபை உருவானது, அதாவது இப்படி ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு ரொம்ப மோசமான இருந்த ஒரு செல்வ செழிப்பு, செல்வ செருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எப்படி முதலாக எழுப்புதல் வந்தது, எப்படி அங்கு சபை நிறுவப்பட்டது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு கடிதம் எழுதும்போது 95வது வருடம் கிறிஸ்துவுக்கு பின். நம்ம இப்போ பார்க்குற இடம் எப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 48லிருந்து 50வது வருடம், 48லிருந்து 50வது வருடத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 18, 19 தான் இன்னைக்கு நம்ம செய்தி பார்க்க போகிறோம். சரியா?
உங்களுடைய சத்தம் கேட்குது. அண்ணே, எப்போ நம்ம வந்து ரெவலேஷன் 2க்கு போவோம், வெளிப்படுத்தின விசேஷம் 2க்கு போவோம், நீங்கள் கேட்குற சத்தம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் ஆண்டவர் எழுதும்போது எதுக்காக எழுதுறாரு, அங்கே என்ன பிரச்சனை வந்தது, நம்ம எப்படி நம்மளை திருத்தி கொள்ள முடியும் தெரியும். சரியா? எபேசியர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போகிறாரு. போகும்போது கூட யார் வர்றா? அக்விலாவும் பிரஸ்கிலாவும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. அவன், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷை பண்ணினான். பவுலுடைய வழக்கம் என்ன? எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்கு ஜப ஆலயம் இருந்துச்சுன்னா, ஜப ஆலயம், யூதர்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஜப ஆலயம் இருந்தால் அங்கே போவார். அப்படி அந்த ஊரில் ஜப ஆலயம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? யூதர்கள் வழக்கமாக ஆற்றங்கரையில் உட்காந்து கூடி அவங்க பண்ணுவாங்க. அதாவது 10 பேர் இருக்கணும். யூதர்கள் 10 பேர் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு ஜப ஆலயம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா அவங்க ஜப ஆலயம் உண்டு பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆற்றங்கரையில் தான் உட்காந்து பேசுவாங்க. இதுதான் அவர்களுடைய வழக்கம். நீங்கள் பிலிப்பியர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பாய் பட்டணத்துக்கு, பிலிப்பு பட்டணத்துக்கு போகும்போது அங்கே வந்து ஜப ஆலயம் கிடையாது, ஆற்று ஓரத்தில் தான் உட்காந்து அவங்க பண்ணக்கூடிய காரியம். அதனால தான் அங்கே போய் ஆற்றங்கரையில் பேசுகிறாரு, இங்கே ஜப ஆலயத்துக்கு போய் பேசுகிறாரு. அதில் 21வது வசனம் பாருங்க. வருகிற பண்டிகைகளிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு என்ன பண்றாரு? பிரஸ்கிலா அக்கீலாவை அங்க விட்டுட்டு, அது மாத்திரமல்ல, அவர் அங்க போகும்போது அங்க இன்னொருத்தரும் வர்றாரு. இவர் எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. அவர் போகும்போது அங்க யாரை விட்டுட்டு போறாரு? அக்கீலாவையும் பிரஸ்கிலாவையும் விடுறாரு. அக்விலாவும் பிரஸ்கிலா விட்டது போக இன்னொருத்தர் அங்க வர்றார். அவர் பேரு அப்பல்லோ. இந்த அப்பல்லோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இவர் வந்து சொல்லக்கூடியதுல பயங்கரமான ஒரு ஆளு. அவருக்கு நிறைய காரியங்கள் அதிலிருந்து தெரியும். அப்போ 24வது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 18-24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். யாரு இந்த அப்பல்லோ? யாரு? அலெக்சாந்திரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பட்டணம். அந்த நாட்கள்ல இருந்த 4 பட்டணம் பேர் சொன்னா, ஒன்று அலெக்சாந்திரியா, இன்னொரு பட்டணம் எபேசுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த அவ்வளவு பெரிய பட்டணத்தில் பிறந்தாலு. ஆனால் இவருக்கு என்னன்னா, பழைய ஏற்பாடை குறித்து நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு என்ன தெரியலன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானமும் அதை பற்றி தெரியல. ஆனால் என்ன, யோவான் ஸ்நானகனுடைய மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சவராக இருந்தார். அதில் 25-26 பாருங்க. அப்போஸ்தலருடைய 18ல் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு, நீங்க இந்த தமிழ் வேதாகம் வாசிக்கும் போது இந்த கர்த்தருடைய மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சரியா அவ்வளவு தூரம் புரியறது இல்லை. நீங்க ஆங்கில வேதாகம் வாசிச்சீங்கன்னா, அதாவது அந்தியோகியால மட்டும்தான் கிறிஸ்தவங்க சொன்னாங்க. மீதி எல்லா இடங்கள்லையும் இந்த புதிய மார்க்கம் என்று சொல்லக்கூடியதா தி வே அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருப்பாங்க. வே போடும்போது W வந்து கேபிட்டல்ல போட்டிருப்பாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற புதிய வழி, அதான் அர்த்தம். இந்த மார்க்கம் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்க்கப்ப இந்த வே, அதாவது அவங்க அந்த நாட்கள் என்ன சொன்னாங்க? வழி, இதுதான் வழி, இந்த புதிய வழி, ஆண்டவர்கிட்ட போறதுக்கு புதிய வழி என்று சொல்லக்கூடியதாக தான் கிறிஸ்தவம் அடையாளம் காணப்பட்டது. அப்ப என்ன, அவருடைய அந்த மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். நம்ம இப்ப வந்து பைபிள் ஸ்டடியில வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன, அதை முழுமையா தெரியல. 26வது வசனம் பாருங்க. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்ப என்ன பண்றாங்க? அக்கில்லாவும் பிரஸ்கில்லாவும் இந்த அப்போலோக்கு வந்து முழுமையா, அதாவது பழைய ஏற்பாட்டில் உனக்கு தெரியுது, ஆனா பழைய ஏற்பாட்டில் வெளிக்கொண்டு வரப்பட்ட இந்த கிறிஸ்துவ தான் இந்த வழி, இதைத்தான் பின்பற்றி வருகிறோம் என்று
அவருக்கு அழகாக சொல்லி கொடுத்து அதன் மூலமாய் அவர் நன்றா தெரிந்து கற்றுக்கொண்டு அவர் போதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ பவுல் அங்கேருந்து கிளம்பி போகும்போது யாரை விட்டுட்டு போறாரு? அக்விலா பிரிஸ்கிலா விட்டுட்டு போறாரு, அப்போலோ விட்டுட்டு போறாரு. அவர் ஊழியம் பார்த்துட்டு போறாரு. இப்போ நீங்க 19வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர்களுடைய 19வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் 5 வசனங்கள்ல பாருங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. எப்படி? பரிசுத்த ஆவி என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அதனால என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். என்ன? அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப என்னன்னா, முதல்ல அவர்கள் என்ன இது பண்றாங்க? யோவானுடைய ஞானஸ்தானம் பெற்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அவர்கள் பெறவில்லை. அதனால பவுல் என்ன பண்றாரு? அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்துட்டாரு, அவர் நிறைவேற்றி விட்டாரு. அவர் நிறைவேற்றுறதுனால நீங்க இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஞானஸ்தானம் பெற்று நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க அவருக்கென்று வாழ முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. இப்படி அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு? ஏறக்குறைய 3 வருஷம் இருக்கிறத பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 31வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு நினைத்ததை பார்த்துருங்கன்னு சொல்லி. அப்ப என்ன? பவுல் 3 வருஷம் அங்க இருந்து செஞ்ச காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, அவர்கள் எபேசு பட்டணத்துல பழைய ஏற்பாடை பத்தி அறிஞ்சிருந்தாங்க. அது இயேசு கிறிஸ்துல நிறைவேறினதை அறியல. அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவது அறியல. பவுல் அவங்களுக்கு பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அங்க எழுப்புதல் உண்டாகக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே யூதர்களா இருந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால இப்போ அவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு புதிய பிறவிகளாக பிறந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறந்துடுறாங்க. சபை பிறந்து விடுகிறது. இப்ப என்ன ஆகுது? பவுல் அங்க எபேசுல இருந்து வேலை பார்க்கிறார். இப்ப நீங்க 19வது அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை சொல்லி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். என்ன பண்றாரு? பவுல் ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்க அவங்க கிட்ட, நீங்க இந்த வேத வசனங்களை வாசிக்கிறீங்க, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறீங்க, இது எல்லாம் யாருக்கு சாட்சி கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவ சாட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? 9வது வசனம், சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாதித்து கொண்டு வந்தான். என்ன பண்றாரு? ஜெப ஆலயத்துல 3 மாசம் பிரசங்கம் பண்றாரு. என்ன? நீங்க பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க, இந்த வேத வசனத்தை வாசிக்கிறீங்க. இது யாரை குறித்து சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொல்லுது. அதனால நீங்க கிறிஸ்துவை பின்பற்றி நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறார். ஆனா அதுல என்ன பண்றாங்க? 2 கூட்டம் ஆயுது. ஒரு சிலர், ஆமா இந்த கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு சீஷரா மாறிடுறாங்க. ஒரு சிலர் என்ன ஆயிடுறாங்க? மனசு கடினப்பட்டு அவர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிருது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது எப்படி களிமண் சூரிய வெளிச்சம்
களிமண்ணை, ஈரமா இருக்கிற களிமண்ணை கடினப்படுத்துது, ஆனா கட்டியா இருக்கிற மெழுகுதிரிய உருக்குதோ, அதுபோல வேத வசனம் சிலரை அவருடைய சீஷராக மாற்றுகிறது, சிலரை இருதய கடினம் உள்ளவங்களா மாற்றுகிறது. அப்ப என்ன ஆகுது, அங்க எபேசு சபையில 2 பிரிவினையா வந்துருது. பிரிவினை வந்த உடனே விசுவாசிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. பவுல் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு 3 மாசம் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரெல்லாம் இனி விசுவாசத்துல வளரணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில வளரணும்னா நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அங்க டைரனஸ் இல்ல திறனு என்று சொல்லக்கூடிய ஒருத்தரோட வீட்டுக்கு போய் அவர் ஒரு பாடசாலை வச்சிருக்கிறார், அவர் ஒரு கிளாஸ் வச்சிருக்காரு. அந்த இதுல போய் இரவும் பகலும், யோசிச்சு பாருங்களேன் எப்படி ஒரு சபை பாருங்க. இந்த சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் ராத்திரிலையும் பகல்லையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த சர்ச்சில் நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். பவுல் ஒவ்வொரு கடிதத்திலையும் எழுதும்போது பாருங்க எப்படி எழுதுறாரு. அதாவது அவருக்கு தேவன் கொடுத்த ஞானம் அபரீதமான ஞானம். ஏன்னா அவர் சொன்னா பரிசெயன்ல பரிசெயன், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் சொல்றாருல, பரிசெயன்ல பரிசெயன், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் குற்றமற்றவன், எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நம்ம அந்த கலாத்தியர் பைபிள் ஸ்டடி பார்த்து கொண்டிருக்கோம். எவ்வளவு அருமையா ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒரு பதமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழமா எடுத்து சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் பழைய ஏற்பாட்டை குறித்து அது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறுன்னு சொல்லக்கூடியது. இது பவுலுடைய வழக்கம். எல்லா ஊருக்கும் போய் ஜெபாலயத்தில் சொல்லுவாரு. அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா சரி, அவங்க கேட்கலன்னா கையை தட்டிட்டு போங்கடா, நீங்களாச்சு உங்களாச்சு, நான் போய் வேற செய்யறேன்னு சொல்லி அவர் போய் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம எல்லா இதுலையும் பார்க்குறோம். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா பகுதிகளையும் பார்க்குறோம். இங்கே எபேஸ்ல அதே தான் நடக்குது. இப்போ என்ன பண்றாரு, அங்க போய் எபேஸ்ல போய் இதை சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். 2 வருஷ காலம் இப்படி நடத்தினதுனாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இது ஒரு முக்கியமான வசனம். எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன், 7 சபைகளுக்கு அம்மா சபைங்கிற மாதிரி மதர் சர்ச்சுன்னு சொல்லி எபேஸ் இருக்குன்னு சொன்னா. ஏன்னா இங்க இருந்து அவர் சொன்னதை கேட்டுதான் பெர்கமு, சர்தே, லவோதிகேயா இப்படி எல்லா பட்டணங்கள்ல இருந்து ஆளுங்க பூரா வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வசனத்துல தேர்னவங்களா அங்கங்க போய் சபைகளை ஆரம்பிச்சாங்க. என்ன 2 வருஷம் ராத்திரி பகலா உட்காந்து தலைவர் சொல்லி கொடுக்கிறார். ரொம்ப ஒரு அருமையான காரியம். அதனாலதான் இங்க இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளும் தொடங்குவதற்கு காரணமே இங்க பவுல் சொல்லி கொடுத்ததுதான். இதைத்தான் கேட்கிறாங்க. 1 ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்க. அடுத்து பாருங்க 11வது 12வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19வது அதிகாரத்துல, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். எனக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான வார்த்தை, வசனம். சொல்லுங்களேன். அதாவது அற்புதம்னா என்னங்க? அற்புதம்னாலே நம்ம தரையில நடக்கும் போதே தடுமாறி விழுகிறோம், ஆனா தண்ணியில நடக்கிறது அற்புதம். அற்புதத்திலையும் விசேஷித்த அற்புதமா? எப்படி? அற்புதமே ஒரு பெரிய நம்மளால விளக்க முடியாது, அதுலயும் விசேஷித்த அற்புதங்கள் அவ்வளவு வல்லமையா, அதாவது அவ்வளவு ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் அங்க சபையில நடக்கக்கூடிய அற்புதங்கள், அவ்வளவு ஒரு விசேஷித்த அற்புதங்கள். அதுல இன்னொன்னு பாருங்களேன், அதாவது அவனுடைய 12வது வசனம், அதாவது பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. இப்ப பாருங்களேன், என்கிட்ட இருக்க கர்ச்சீஃப் எடுத்து போட்டா அவங்களுக்கு என்ன வரும்? ஆனா பவுல்கிட்ட இருந்து கர்ச்சீஃப் எடுத்து போட்டா பிசாசு ஓடுது, சுகம் இல்லாதவங்க சுகமடைகிறாங்க. என்ன ஒரு சிலர் இந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் பேர் துணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம், பணம் பண்றவங்க. ஆனா நம்ம என்னன்னா இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கிறது எந்த அளவுக்கு மக்களை அதாவது தேவன் வல்லமையுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம். அதாவது நீங்க தயவு செய்து நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நம்ம எபேசு பட்டணத்துக்கு எப்படி போய் நம்ம அங்க இருக்கிற மாதிரி இருந்தாதான் நமக்கு இந்த கடிதத்தினுடைய முழு அர்த்தம் தெரியும். இல்லைன்னா நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் நான் இவ்வளவு சிரத்தை எடுத்து உங்களுக்கு இதை பூரா சொல்லி கொடுக்குறேன். இப்படிப்பட்ட பட்டணத்துல இருக்கிற நீங்க திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு இயேசுதான் ஆண்டவர்னு, அவர்கிட்ட போனா என்ன பிசாசு இருந்தாலும் ஓடி போகுது.
என்ன சுகவீனம் இருந்தாலும் சுகமாயிருது, என்ன ஒரு பலவீனமா இருந்தாலும் பலமா மாறுது. அவ்வளவு பெரிய விசேஷித்த அற்புதங்களை செய்யறார் ஆண்டவர், பெரிய பலத்த கிரியைகளை செய்யறாரு. இங்க எதிர்மாறான காரியம் அங்க தயானாவுடைய கோயில்ல நடக்குது, இங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறார். அப்போ இதுல 2-3 பேர் என்ன பண்றாங்க, நாங்களும் அந்த மாதிரி செய்யறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய காரியம் பாருங்க. 13ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கோவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. என்ன, பிசாசுக்கு தெரியுது யாரு இயேசு கிறிஸ்துனுடைய சீசன் யாரு இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப என்ன ஆகுது, அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது, சபை உண்டாகிறது. அதுல 18ஆவது வசனத்து வாங்க, 19 விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். என்ன, அதாவது நீங்க இந்த நம்ம சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலாந்துல இருக்கோம், வெல்ஷ் ரிவைவல் வந்தது. வெல்ஸ் ரிவைவல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சினிமா தியேட்டரு, எல்லா டிராமா, எல்லா பப்பு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்னன்னா, அங்க வந்து வெல்ஸ் ரிவைவல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ்காரங்க வந்து யாரும் போய் அங்க இது பண்ணல. போலீஸ் பூரா என்ன பண்ணாங்கன்னா, வழியில் டிராஃபிக்கை தான் இது பண்ணாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன, நீங்க வெல்ஸ் ரிவைவல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். போலீஸ்காரங்க வந்து அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து சர்ச்சில் வந்து உக்காந்தாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து நான் இப்படி கொலை பண்ணேன், நான் இப்படி திருடுனேன் அப்படின்னு சொல்லி தங்களை வந்து அறிக்கை சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. நீங்க வெல்ஸ் ரிவைவல் எடுத்து படிச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எழுப்புதல். இங்கேயும் அதே மாதிரி அநேகர் வந்து என்ன சொல்றாங்க, விசுவாசிச்சவங்க, ஐயா நான் தான் இப்படி அக்கிரமத்தை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை சொல்லி வெளிப்பட்டு அறிக்கை கூடியதான். அதில் இன்னொரு குறிப்பு பாருங்க, மாய வித்தைக்காரர்களாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரய தொகையை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். ஞாபகம் இருக்கா, போன பாடத்துல இந்த லைப்ரரி படம் காட்டினா 2 மாடி கட்டடம், அவ்வளோ பெரிய லைப்ரரின்னு சொல்லி அந்த லைப்ரரியில இருந்த புஸ்தகம். இது என்ன புஸ்தக சூழல்னா, இது பூராமே வந்து எப்படி சாம் பண்றது, எப்படி வந்து வித்த பண்றது, எப்படி மாயம் பண்றது, என்ன பண்றதுன்னு சொல்லக்கூடிய அதுக்கு எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிச்சாங்க, எரித்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அர்த்தமா. என்ன, அவங்க கொண்டு வந்து எரிச்சது அந்த காலத்திலே 50,000 வெள்ளி காசு, 50,000. அதாவது இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்ம காசுக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ டாலர் வேல்யூல எடுத்தீங்கன்னா எப்படி ஒரு 5 லட்சம் அமெரிக்கன் டாலர் இருக்கும். எவ்வளவு பெரிய வேல்யூ பாருங்க. நீங்க 2 காரியம் பார்க்கணும். ஒன்று வந்து அது வேண்டான்னு சொல்லி கொண்டு வந்து ஒதுக்குறது ஒன்று, 2வது இது எனக்கு இனிமேல் தேவையே இல்லை என்று எரிப்பது இன்னொன்று. ஏன்னா நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன், இது இருளுக்கானது, எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து எரிக்கிறது. நீங்க இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பிச்சைக்கார குருடன் பார்த்திமேயு கதை இருக்கா நம்ம கிட்ட. பார்த்திமேயு என்ன சொல்றாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றாரு. சொன்ன மாத்திரத்துல அவன்கிட்ட என்ன சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு அவனை வர சொல்லுங்கன்றாரு. பார்த்திமேயிட்ட வந்து என்ன சொல்றாங்க, அவர் உன்னை கூப்பிடுறான்னு சொன்ன மாத்திரத்துல பார்த்திமேயு என்ன பண்றாரு, பிச்சைக்காரன் போடுற அங்கியை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. என்ன காரணம், நான் இனிமேல் பிச்சைக்காரனா இருக்க போறதுல, இனி எனக்கு அந்த அங்கி தேவையில்லை. அதே போல வெளிச்சத்துக்கு நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு இருளை பத்தி கவலை இல்லை, அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதை எரிக்கிறோம். அப்ப என்னன்னா, ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட போது மீதி அந்நிய தெய்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, they mean nothing, அதெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லி எரிக்கக்கூடிய ஒரு காரியம்.
நான் அநேக சைவத்திலேருந்து வந்தவங்க பார்த்துருக்கேன், அவங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்த்துருக்கேன். அநேகர் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பின்ல ரபீஷில் போடுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு, எனக்கு ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம். இப்போ என்னன்னா, நீ யோசிச்சு பாருங்க, அந்த லைப்ரரியிலேருந்து அவ்வளோ புஸ்தகத்தை எடுத்து எரிக்கும் போது ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய எழுப்புதல். ஏன்னா சாதாரணமாக நடக்காதே. ஏன்னா அந்த பட்டணத்துக்குள்ள அவ்வளோ பெரிய லைப்ரரியிலேருந்து 50,000 வெள்ளிக்காசுக்குரியதை கொண்டு வந்து எரிக்கும் போது அங்கே இருக்கிறவங்களும் ஊருக்குள்ள ஒரே பெரியது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இதில் யாராவது ஒரு பட்டாசு கொளுத்துனாங்க, ஒரு இது கொளுத்துனாங்களே எல்லாருக்கும் தெரியுது. ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக சைரன் போட்டு போனாலே என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு. அப்போ எல்லாத்தையும் எரிக்கும் போது அங்கே பெரிய ஒரு காரியம் வரக்கூடிய ஒரு இது நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு பக்கம் எழுப்புதல் வரும்போது இன்னொருத்தவங்களுக்கு பாதிக்குது. நீங்கள் எப்படி இந்த கதையிலே அப்படி கீழே வாங்க, 24வது வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19:24. எப்படி என்றால், தெமத்திரியு என்ன பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானனின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இந்த திமித்திரியஸ் என்று சொல்லக்கூடிய தெமேத்திரி என்னன்னா, இவர் வந்து ஒரு அந்த இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். இப்போ வெள்ளி வேலை செய்கிறவங்கலாம் ஒரு அசோசியேஷனு, இல்லை கூலி தூக்குறவங்கலாம் கூலி அசோசியேஷன், இப்படி ஒரு கில்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது. இதுக்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த திமத்திரி. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இருக்கிறதுலே எபேசுனா நமக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த ஆலயம் இல்லையா, அந்த ஆலயத்தை மாதிரி மாடல் செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த ஊருக்கு போனான்னு சொல்கிறதுக்கு. அது மாதிரி அங்கே எபேஸுக்கு யார் போனாலும் கோயில் மாடல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பாரிஸுக்கு போனால் என்ன வாங்கிட்டு வரீங்க, ஒரு ஐஃபில் டவர் இது வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல, ஒரு மொமெண்டோ வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி யார் எபேசு பட்டணத்துக்கு போனாலும் அவங்க போய் அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதை செஞ்சு விற்கிற ப்ராஃபிட், அதுலேருந்து என்ன அதிக வருமானம், மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இப்படி வருவித்து கொண்டிருந்தவர் என்ன பண்ணார்னா, என்ன காரணம் என்னன்னா, இந்த தியானோலோடைய சிலை வந்து 420 அடிக்கு 250 அடி. எவ்வளோ பெருசு பாருங்களேன், 450 அடிக்கு 220 அடி உள்ள பெரிய சிலை இது. அது மாத்திரமில்லை, இந்த தியானாளுக்கு ஆராதனைங்கிறது வந்து, அதாவது நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். அங்கே ஒரே பாட்டு, மியூசிக்கு, ஆட்டம். அது மாத்திரமில்லை, அங்கே நிறைய தங்களை காஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தங்களை அன்னகர்களாய் மாற்றிக்கொண்டு அங்கே லிட்ரலாக என்ன பண்ணாங்க, டெம்பிளில் வந்து கோயிலில் வந்து வேசித்தனம் பண்ணக்கூடிய தேவர் சோ மெனி டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ், அவங்க எல்லாம் வந்து அங்கே என்ன பண்ணாங்க, அந்த காரியம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு காரியம் நடைபெற்றது. அதனால 25வது வசனம் பாருங்க, இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்ப என்ன சொல்றாரு, ஞாபகமா வச்சுக்கோங்க, இந்த தொழிலை வச்சுதான் நம்ம எல்லாம் சம்பாரிச்சுட்டு இருக்கோம், இப்ப பிரச்சனை வந்துடும். இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும், நல்லா கவனிங்க. அதாவது இந்த மே மாசம், நம்ம காலண்டருக்குள்ள மே மாதம், இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய இந்த கோயிலில் வந்து எஃபிஷியன்ஸ் கேம்ஸ் என்று சொல்லக்கூடியதாக, எபேசியர்களுடைய விளையாட்டு என்று சொல்லக்கூடியதாக ஒன்று நடைபெறும். அதனால எல்லாரும் எபேசுக்கு வருவாங்க. அந்த பக்கத்தில் இருக்க ஏசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து இங்கே பெரிய கூட்டம் கூடிரும். நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னா, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதுவார், ஆனாலும் பெந்தைகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அவர் என்னன்னா, இந்த பண்டிகைக்கு ஆளுங்க நிறையா வருவாங்க. எப்படி பண்டிகைக்கு எல்லாரும் வருவாங்க, இப்போ பிரசங்கம் பண்ணா எல்லா இடத்துக்கும் செய்தி போகணும், அதனால நான் இங்கே இருக்கேன். ஏன்னா பண்டிகை கூட்டம் சேரும்போது நம்ம போக வேண்டியது இல்லைல்ல. இப்போ நீங்கள் ஏசியா மைனர்லேருந்து எல்லா பட்டணத்துலேருந்தும் வந்து ஆள் வரும்போது இங்கே சொல்லிட்டா இவங்கெல்லாம் திரும்ப போகும்போது அங்கே சொல்லிடுவாங்கல்ல. இப்போ நமக்கு லண்டனில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னு கேளுங்க, லண்டனுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னா உலகத்துக்கு பிரசங்கம் பண்ண மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் அண்டர் கிரவுண்ட்லேயோ இல்லை நீங்கள் வேலையிலையோ போய் பார்த்தீங்கன்னா
உங்க பக்கத்தில் இருக்கிறவன் கண்டிப்பா வேற நாட்டுக்காரன், ஏதாவது வேற ஒரு தேசத்துக்காரன். இந்த ஒவ்வொரு சபையில நீங்க எடுத்து பாருங்க, 150 தேசம், 140 தேசம், 130 தேசம், 50 தேசம், 70 தேசம், எல்லா இங்கிலீஷ் சர்ச்சில் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எவ்ரி செகண்ட் பர்சன் இஸ் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி. எல்லாருமே வேற வேற நாட்கள். நீங்க இந்த ட்ரெயின்ல போகும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு நான் நிறைய கவனிப்பேன். எப்பயாவது ஒரு சில நேரம் தான் இங்கிலீஷ்ல பேசுறவங்க 2 பேர் போன்ல இருப்பாங்க. இல்லைன்னா ஒன்று ரஷ்யன்ல பேசுவாங்க, இல்லை ஹங்கேரியன்ல பேசுவாங்க, இல்லை போலீஷ்ல பேசுவாங்க, இல்லை தமிழ்ல பேசுவாங்க, இல்லை குஜராத்தியில பேசுவாங்க, இல்லை தெலுங்குல பேசுவாங்க, ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாங்க. எப்பயாவது ஒரு சில தான் இங்கிலீஷ்ல பேசுற சத்தமே கேட்கும். அப்ப என்னன்னா அதே ஐடியா தான் இப்ப பவுலுக்கும். என்ன, இங்க மே மாசம் எல்லாரும் வருவாங்க, அப்ப நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு. இப்ப இவன் வந்து இந்த தலைவனா இருந்ததுனால அவன் என்ன சொல்றான், இப்படிப்பட்ட நம்ம தொழில போச்சுன்னா ஒண்ணு முதல்ல என்ன போகும், நமக்கு வருமானம் போயிரும். இப்ப 26வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். நம்ம பிசினஸ் போயிரும். ஏன்னா கடவுள்ங்கிறது மனுஷன் கையில செய்கிறது கடவுள் அல்ல. இது எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டிலே எல்லா இடத்துலயும் இருக்கு, சங்கீதத்தில் இருக்கு, ஏசாயால இருக்கு, எல்லா இடத்துலயும். என்ன, நீ ஒரு விறகு செய்யற, ஒரு விறகு எடுக்கிற, ஒரு கட்டை எடுக்கிற, அதுல ஒரு பக்கத்துல நீ வந்து என்ன சாமி செய்யற, அதே விறகை வச்சு நீ வந்து அடுப்பு எரிச்சு நீ வந்து ரொட்டி சுடுற. இது எப்படி? இது மனுஷன் கையினால செய்யற செய்வம் தேவம் அல்ல என்று சங்கீதத்தில் இருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசியில் இதெல்லாம் சொன்னதுனால இப்ப எல்லாருக்கும் கண்ணு திறந்துருச்சு. எபேசு பட்டணத்துல மாத்திரம் இல்ல, இங்க வர்ற இந்த கேம்ஸ் விளையாட வர்ற எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம பிசினஸ் போயிரும் கண்டு 27வது வசனம் பாருங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல், முதல்ல என்ன, நம்ம தொழில் போயிரும், நம்ம வருமானம் போயிரும். இன்றைக்கு நிறைய பேர் வருமானத்துக்காக செய்யறவங்க இருக்கிறாங்க, நம்ம அந்த பக்கத்துக்கு போக வேணாம். சரியா? ரெண்டாவது என்ன, மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும். என்ன, இந்த தேவி, அதாவது நமக்கு வந்து இந்த தியானால் தான், நமக்கு சாப்பாடு போடுறது எல்லாமே வந்து தியானால், நம்ம வந்து ஆராதிக்கிறது தியானால, நம்மளுடைய எல்லாமே இந்த தியானால் தான். இந்த தியானாளுடைய பேர் போயிரும். ஏன்னா நம்ம வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு 222 வருஷம் ஆச்சு அவங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு. மகா பெரிய அதிசயம், எல்லாரும் வந்தாங்க எபேசு பட்டணத்துக்கு. என்ன, கோயிலை பார்க்க வந்தாங்க. அவ்வளவு பிரமாண்டமான எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. இப்ப லண்டனுக்கு வந்தாலே எல்லாரும் எங்க போகணுங்கிறாங்க, பக்கிங்ஹாம் பேலஸ் முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கணுங்கிறாங்களா? அதே மாதிரி தான் எபேசுக்கு போனா, ஐயோ எபேசுக்கு போனியா, கோயிலு போய் பாத்தியா? நான் மதுரையில பிறந்து வளர்ந்தவனால இந்த மதுரைக்கு வரும்போது எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு போனியான்னு தான் கேட்பாங்க முதல்ல. ஐயோ மதுரையா அந்த கோயில்? ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப எபேசு பட்டணத்துக்குன்னா தியானால் ஆலயம், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு. நான் சொன்னேன், அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டுல 7 ஒண்டர்ஸ்ல அது ஒண்ணு. அப்ப அப்படிப்பட்ட கோயில் வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, மகாதேவியான தியாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது. இரண்டாவது என்ன, இந்த உலகம், மூன்றாவதா இந்த உலகம் முழுவதும், அந்த ஏசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதும் தியானால் தான் தேவன் வழங்குறாங்க. இப்ப தியானாலோட பேரும் போயிரும். நம்ம ஒன்று முதல்ல பணம் போயிடும், ரெண்டாவது நம்ம பக்தி போயிடும், மூணாவது நம்ம இந்த தியானாலோடைய பேரும் போயிடும். அவர்கள் இதை கேட்டு 28வது வசனம், அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். தமிழ்ல அந்த அளவுக்கு பஞ்சிங்கா இல்ல. நீங்க ஆங்கில வேதாகமம் வச்சீங்கன்னா கிரேட் இஸ் த காடஸ் ஆஃப் டயானா, எப்படி அப்படியே சத்தம் போட்டுட்டே இருக்காங்களாம். நம்ம அந்த ஃபுட்பால் மேட்ச் இல்லை கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போனீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த எந்த டீமை சப்போர்ட் பண்றானோ இல்லை யாரை சப்போர்ட் பண்றானோ அதை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இவங்க பூரா கிரேட் இஸ் காடஸ் ஆஃப் டயானா, எங்களுடைய தியானாலே பெரியவள், எங்களுடைய தியானாலே பெரியவள் என்று சொல்லி எல்லா வியாபாரியும் சேர்ந்து கூடி சத்தம் போடக்கூடியதான்.
பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தார்க்கையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். என்ன நடக்குது? திமோத்தேயு இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு செக்ரட்டரியா இருக்கு. அவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஐயோ தியானாலோடது போகுது, நம்ம வருமானம் போகுது, தியானாலோடது போகுது, ஆலயம் இதாகி போகுது, அதனால தியானால் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டம் கூடி சண்டை போட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தியானால் தான் பெருசு, தியானால் தான் பெருசுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க? அரங்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அரங்கத்துக்கு கொண்டு வந்த போது அங்க அரங்கத்துல எவ்வளவு பேர் இருக்க முடியும்? 30,000 பேர் இருக்க முடியும். அந்த 30,000 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்துக்கு கொண்டு போகும்போது 31வது வசனம் பாருங்க. ஆசிய நாட்டு தலைவர்களில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரியம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாது இருந்தது. கூட்டம் கூடி வந்தா ஒரு சிலர் எல்லாம் கூடி நின்று வந்துருவான் இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்களா? 4 பேர் இப்படி எதையாவது ஒன்று கூடி சும்மா வெறுந்தலையை பார்த்துட்டு இருந்தாலும் உடனே பக்கத்தில் வரவே நிற்பான். என்ன என்ன எதுக்குன்னு தெரியாது, எல்லாரும் நிற்பான். சில நேரங்களில் நம்ம ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் 3 பேர் வரிசையாக நின்னான்னா 4வது ஆள் பின்னாடி போய் நிற்பான், அடுத்த 5வது ஆள் நிற்பான், வரிசையில் நிற்க ஆரம்பிடுவாங்க. எதுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி இங்கே அவ்வளவு பேர் கூடி நிற்கிறாங்க. எல்லாம் என்ன பண்றாங்க? அவர்கள் எல்லோரும் கூடி அவனை இது பண்ணக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய 33வது வசனம். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேர அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். நீ யோசிச்சு பாருங்களேன். பவுலு, அரிஸ்தார்க்கு, காயு 3 பேர் தான். 3 பேர் நிக்கிறாங்க. இப்போ 4வதா வந்தாலும் அலெக்சாந்தர் யூதர் தான் அப்படின்னு சொன்ன உடனே 30,000 பேரும் நின்று கிரேட் இஸ் காடஸ் ஆஃப் டயனா, கிரேட் இஸ் காடஸ் ஆஃப் டயனா. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நிமிஷம் உங்களை பவுலோட இடத்துல போட்டு பாருங்களேன், நீங்க நிப்பீங்களா? நான் இதனாலதான் சொல்றது, இந்த நீங்க பவுலுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்க அவருடைய காரியத்தை குறித்து வாசிக்க நமக்கு அவர் கூட இருக்கக்கூடிய நாட்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகும். யோசிச்சு பாருங்களேன். அந்த நாட்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 பேர் கூடி நின்று, இன்னைக்கு மாதிரி மைக் சிஸ்டம் கிடையாது, PA சிஸ்டம் கிடையாது, போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கிடையாது. எல்லாரும் நின்று 30,000 பேரும் தியானாலே பெரியவள், தியானாலே பெரியவள், தியானாலே பெரியவள்னு 2 மணி நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தா நீங்க நிப்பீங்களா? ஹலோ, சரி பவுலா வேணாம், உங்களை அலெக்சாந்தரா எடுத்துக்கோங்க, இல்ல காயிபா எடுத்துக்கோங்க, இல்ல அரிஸ்தார்க்கா எடுத்துக்கோங்க, என்ன பண்ணிருப்பீங்க? அண்ணே நீங்க நில்லுங்கண்ணே, இந்த நான் ஒரு நிமிஷம் இந்த டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே, இல்லைன்னா அண்ணே நான் அங்கே போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடுறேனே, இந்த வீட்டில் கூப்பிட்றாங்கண்ணே நான் போயிட்டு வந்துடுறேன்னு காணாம போயிடும். ஆனா இவங்க 3 பேரும் என்ன அங்க நிற்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் பவுல் கர்த்தருக்கென்று நின்றார்னா சும்மா இல்லைங்க. நீங்க எபேசு சபை சும்மா பிறந்ததில்லை. எபேசு சபை அப்படி ஒரு பெரிய காரியம். ஏன்னா அவங்க ஏன் கத்துனாங்கன்னா, இது உலக அதிசயங்கள்ல ஒன்று. அவர்கள் முழுமையாக விசுவாசித்தது அவங்க இது பண்ண காரணம் 7 உலக அதிசயம் நான் சொன்னேன். என்னென்ன 7 தெரியுமா? பாரோவோட லைட் ஹவுஸ் அலெக்சாந்திரியா பட்டணத்துல, 2வது கைரோல உள்ள பிரமிடுகள், 3வது பாபிலோனிட தொங்கு தோட்டம், 4வது அரசன் முசோலினுடைய கல்லறை, 5வது கொலோசியஸ் என்று சொல்லக்கூடிய ரோட்ஸ்ல உள்ளது. கொலோசியஸ்ங்கிறது என்ன? சூரிய பகவானுக்குரிய ஒரு இது. அப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் ஜியஸ், ஒலிம்பஸ்ல உள்ள அந்த சிஎஸ், அப்புறம் டயானாவுடைய ஆலயம். இது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்தது. அங்க இருந்து இந்த மாதிரி கத்தும்போது இங்க நடக்கூடிய சம்பவம் 35வது வசனம் பாருங்க. பட்டணத்து சம்பிரதையானவன், மேயர், நமக்கு புரியும்னா மேயர், ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே நல்ல கவனியை, எப்பயுமே
ஆட்சியில் உள்ளவங்க உள்ள புகுந்து கிறிஸ்தவங்களுக்கு சமாதானம் பண்ணாங்களாலே ஆவி அவிச்சு போட்டுருவாங்கிறது இது ஒரு நல்ல உதாரணம். எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கு வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசாரையாய் இருக்கிற அறியாதவன் உண்டோ. என்ன, இந்த சிலை எங்கிருந்து தெரியுமா வந்துச்சு? வானத்திலிருந்து டைரக்டா வந்துச்சு. இது யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றாரு மேயர்? என்ன சொல்றாரு? எந்திரிச்சு, எப்பா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம வணங்குற இந்த தியானாலோட சிலை எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து டைரக்டா வந்துச்சு. இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதில் செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல. ஒரே வரியில முடிச்சுட்டாரா? டயனா இவங்க தூசிக்கலன்ட்டாரு. தெளிவா பவுல் சொன்னாரு, அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஆனா எங்க தூசிக்கிறவர்களும் இல்லை. தெமத்திரிக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்களும் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே விசாரிக்கப்படும். நீ கோர்ட்டுக்கு கொண்டு வா, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதும் இல்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளுக்கு ஏதுவாயிருப்போம் என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். என்ன பண்ணிட்டாரு? ஒன்னும் இல்லை, நீங்க எல்லாம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க நல்லா யோசிங்க. இந்த பவுல் எபேசுக்கு வராரு. எபேசுக்கு அங்க காரியங்களை நடப்பிக்கிறாரு. அங்க இருக்கிற விசுவாசிக்கிற யூதர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு ஜெபம் பண்றாரு, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப சபை உருவாகுது. சபை உருவானதுக்கு அப்புறம் ஆண்டவர் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். அதன் மூலமா எல்லாருக்கும் என்ன தெரியுது? இவர்தான் ஜீவன் உள்ள தேவன் தெரியுது. தெரிஞ்ச மாத்திரத்துல என்ன பண்ணுது? சபையில ஒரு பெரிய எழுப்புதல், அந்த பட்டணத்திலையும் ஒரு எழுப்புதல். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அங்க போய் அங்க இருந்த லைப்ரரியில இருந்து அவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களை, அந்த புஸ்தகங்களை எல்லாத்தையும் கொண்டு சுட்டரிச்சு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது காரணமாகுது. அதனால மக்கள் சிலைகளை வாங்குறதே நிறுத்தக்கூடியதா. மக்கள் அந்த கோயிலுடைய சொரூபத்தையோ இல்ல தியானலுடைய சொரூபத்தையோ வாங்குறத நிறுத்தி அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. இப்ப வியாபாரம் பாதிக்கப்படுறதுனால அவங்க எல்லாம் கூடி இவங்களுக்கு எதிராக போராடும் போதும் பவுலும் கூட இருந்தவங்களும் எதை பத்தியும் கவலைப்படாம இயேசுவே ஆண்டவர் என்று சாட்சியாய் நின்ன ஒரு காரியம். நீங்க தயவு செய்து உங்களை இந்த எபேசு சபையில உள்ள ஒரு அங்கமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆண்டவர் அறியாம இருந்தீங்க, அந்நியர்களா இருந்தீங்க. நமக்கு அதான சொல்லுது. ஆண்டவர் அறியாம நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களா இருந்தோம். இயேசு வந்தாரு, நம்மளை உயிர்ப்பெடுத்தாரு, நம்ம மீட்பு பெற்றோம். இப்ப மீட்பு பெற்ற பின்பு அங்க என்ன பார்க்கிறோம்? அந்த பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கிறோம். அந்நிய தெய்வங்கள்லாம் போயிருது. இங்க வல்லமையை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செய்கை, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்ல, இந்த நாட்கள்ல பவுல் என்ன பண்றாரு? 2 வருஷம், அதுக்கப்புறம் பின்பு இன்னொரு 1 வருஷம் திறனேயு என்று சொல்லக்கூடிய பாடசாலையில உட்கார்ந்து காலையில மாலையில, எப்படி? ஏன்னா நீங்க காலையில மாலையிலன்னொன்னே அந்த நாட்கள்ல தோட்டத்துல வேலை பார்க்கறவங்க இல்ல விவசாயம் பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க? சூரியன் எழும்புவதற்கு வருவதற்கு முன்னே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சூரியன் மேல வந்த போது வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு இங்க உட்காந்து பாடம் கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்டு மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் இரவுல மறுபடியும் ஒரு பாடம். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, காலையில சாயந்தரம் 2 நேரமும் 2 வருஷம் பாடம் எடுத்திருந்தா உங்களுக்கு வேத வசனம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது எபேசியருக்கு கடிதம் எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல நீங்க வார்த்தையை அறிஞ்சவங்க, அப்போஸ்தலரில் என்று சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களா இருந்தா அவங்கள ஒரு நொடியில கண்டுபிடிக்க கூடும். ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியும். ஒண்ணு ஆண்டவருடைய வல்லமையை ருசித்து பார்த்தவங்க, ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை அவங்க பார்த்தாங்க. இந்த பக்கத்துல என்ன பார்த்தாங்க? அவருடைய
வார்த்தைய அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக விளக்கமாக செய்யப்பட்டது. இப்போ அந்த ஊரே எதிர்த்து வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எதிர்த்து நிற்கக்கூடியது மாத்திரமல்ல, தேவனுக்கு அல்லாதவைகளை எரித்து அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பொருட்டா மதிக்காம ஒரு எழுப்புதல்ல உருவான சபை. எப்படி ஒரு எழுப்புதல்? நீங்க ஆதி திருச்சபைகள்லயே நீங்க கலாத்திய பகுதியில் உள்ள சபைகளா இருக்கட்டும், இல்ல கொலோசே, இல்ல லவோதிக்கா, இல்ல ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய சபைகள் உள்ள சபைகளா இருக்கட்டும், இல்ல கொரிந்து பட்டணத்துல இருந்த சபையா இருக்கட்டும், இல்ல அத்தனை பட்டணத்துல இருந்ததா இருக்கட்டும், இல்ல நீங்க பிலிப்பு பட்டணத்துல இருந்ததா இருக்கட்டும், இல்ல தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்த சபையா இருக்கட்டும், இல்ல ரோமாபுரியில இருந்த சபையா இருக்கட்டும், இந்த எல்லா சபைகளை காட்டிலும் ஒரு எழுப்புதலோட ஒரு தேவ வார்த்தையும் ஆவியானவரும் உடனிருந்து கட்டப்பட்ட ஒரு சபைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபேசு சபை. வார்த்தையில நல்ல சபை, ஆவிக்குரிய கிரியையில வல்லமையில ஒரு வல்லமையான சபை. அது ரெண்டும் இருந்ததுனால உலகத்தாரை எதிர்த்து நின்று தியானாளுக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் என்று சொல்லக்கூடிய தியானாளுக்கு அதற்கு பின்பாக, ஏன்னா வானத்திலிருந்து வந்த தியானால் என்று சொல்லி அவங்க போற்றி கொண்டாடக்கூடிய உலக அதிசயத்துல ஒன்னா வைத்திருந்த அதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்ப்புல நின்று தன்னை வளர்த்த ஒரு சபை. இப்படித்தான் அங்க ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. இப்படிப்பட்ட சபையில நீங்க ஒரு அங்கமா இருந்தா எப்படி இருந்திருப்பீங்க? அல்லேலூயா. என்ன சபடா உலகம், உலகம் என்ன? நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. நாங்க எதுனாலும் எதிர்த்து நிற்போம். நாங்க தேவனுக்கு என்று நிக்கிறவங்க. இந்த பட்டணத்துல இருக்குது இல்ல, உலகம் பூரா யார் வேணாலும் வரட்டும், ஆனா நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்க ஆண்டவருக்காய் வாழ்றவங்கன்னு சொல்லி நிக்கக்கூடிய ஒரு சபை. இப்படித்தான் இந்த சபை ஆரம்பிச்சது. இது எப்ப? 50 52 வருஷங்கள்ல. இந்த வருஷங்கள்ல 3 பேர் இந்த போதிக்கக்கூடியவங்க. யாரு? அப்போலோ, நல்ல தேறின போதகர். அதற்கு பின்பாக அக்விலா, பிரிஸ்கிலா. இது போக அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருட காலங்கள் இருந்து போதித்த சபை. இந்த சபையில நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சபை தான் ஆரம்பமான சபை. இந்த சபை என்ன ஆச்சு அப்படிங்கிற அடுத்த செய்தியில பார்ப்போம். நம்ம ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் ஒரு எழுப்புதலின் அக்கினியை நாங்க எபேசு சபையில பார்க்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள் உலகத்திலிருந்து வந்தாலும் தேவ ஆவியானவருடைய வல்லமையும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும், வார்த்தையில் வேரூன்றப்பட்ட மக்களாயும் இருக்கக்கூடிய ஒரு சபையை பார்க்கிறோம். என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! ஒரு சபையினுடைய தொடக்கம் எவ்வளவு ஒரு அற்புதமாய் இருக்கிறது. ஆமா ஆண்டவரே, ஆரம்ப நாட்கள்ல பார்க்கிறோம், சிலருடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுறாங்க. ஆனா உங்களுடைய இருதயத்தை தெரிஞ்சவங்களோ மாறி வரக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே எவ்வளவு ஒரு பெரிய எழுப்புதல். தங்களுக்கு உண்டான பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு அதையெல்லாம் துச்சமென மதித்து அதை எரித்து விட்டு வரக்கூடிய காரியம். இந்த நாள்ல நாங்க எங்க இருதயத்தை சோதித்து பார்க்கிறோம் ஆண்டவரே? ஏதாவது பழைய காரியங்கள், ஏதாவது நாங்க உமக்கு மேலாக ஏதாவது இன்றைக்கு வச்சிருந்தா அதையெல்லாம் குப்பையென மதித்து அதை எரித்து அதை விட்டு விட்டு உம்மை மாத்திரம் பிடித்து கொண்டு உம்முடைய வசனத்தை கெட்டியாய் நாங்கள் ஆழமாய் பற்றி கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு நாங்கள் ஒரு எழுப்புதலின் அக்கினியோடு ஆண்டவரே ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய பாத்திரங்களாய் எங்கள் சபையை மாற்றுங்கள் ஆண்டவரே. எங்க சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்கள் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி, பட்சிக்கிற அக்கினி ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மேல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் உம்மிடமிருந்து இல்லையோ அதையெல்லாம் எரிக்கக்கூடியதாய், ஆம் ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற்றி உமக்கென்று நாங்கள் வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருடங்கள் இருந்து அந்த சபையில சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு ஒரு உன்னதமான இடத்துல வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாயிருந்து உம்முடைய சத்தியத்தையும் ஆழத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத வெளியேறப்பட்ட பாக்கியத்தில் இருக்கிறோமே. கொடான கோடி நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எபேசு சபையில் எப்படி ஒரு எழுப்புதல் வந்தது, எப்படி அந்த ஒரு சபை தேவனுக்கென்று வாழ்ந்தது என்று பார்த்தோம். அதுபோல் எங்கள் சபையும் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.